நல்ல சுவையான மணமணக்கும் நெய் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. நம்ம வீட்டில் பசுமாடு இருக்குது, அதுலேருந்து எடுத்த பால்லேருந்து வந்த ஏடு தாங்க இது. கிட்டத்தட்ட 2 வாரமாக வந்து நான் சேர்த்து வச்சுட்ருக்கேன் ஃப்ரீசருக்குள்ளே. அது இப்போ நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன். அதே நேரம் ஐஸ் வாட்டர் வச்சு எடுத்துக்கிட்டேன். 2 பாகமாக பிரித்து அதில் இருக்க ஃபஸ்ட்டு பாகம் ஏடு மட்டும் நான் எடுத்து மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் வந்து ஒரு ஆஃப் ஜார் லெவலில் வந்து நான் ஊற்றிக்கிட்டு ஜார் மூடியை போட்டு ஃபுல் ஸ்பீடில் வச்சு இப்போ நான் ஓட்டுறேன். நல்லா ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா ஓட்டணும் அப்படின்னா அதில் இருக்க வெண்ணெய் எல்லாமே தனியாக திரிஞ்சு வரும். தண்ணி தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் திரிஞ்சு வருதுன்னு நீங்கள் வந்து நல்லா பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக. இந்த மாதிரி டைமில் உங்கள் கை உள்ளே விட்டு கையாலே நல்லா வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா நம்ம நல்லா ஒரு திக்காக எல்லோ கலரில் இருக்கும், நல்ல வழுவழுப்பாக இருக்கும். அதுதாங்க வெண்ணெய். அதை வந்து நான் வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு மீதி இருந்த ஏடும் ஜார்க்குள்ளே போட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றி ஃபுல் ஸ்பீடில் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. தண்ணியை ஊற்றியாச்சு. நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்ப அதே மாதிரி வெண்ணெய் வரும். மொத்தமாக வந்து எனக்கு எவ்வளோ ஏடு போட்டணும் அதோட நிறையவே வெண்ணெய் வந்துச்சு. அந்த வெண்ணெயை மறுபடியும் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வராது, நல்லா க்ளீன் நெய் ஸ்மெல்லாக வரும். இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அது கையில் நல்லா பால் மாதிரி எடுத்து ரவுண்டாக உருட்டி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு திக்காக ஒரு பால் மாதிரி நம்மளுக்கு வெண்ணெய் வந்து சூப்பராக கிடைக்குங்க. நினச்சி கூட பார்க்கல, நிறையவே வந்து எனக்கு வெண்ணெய் கிடச்சிது. நான் எடுத்தது என்ன, கடாய் வந்து ஆல்ரெடி வந்து நான் கேஸில் வச்சு ஹீட் பண்ணியிருந்தேன். அதில் இது போட்டதுமே பாருங்கள் நெய் நல்லா வந்து பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி வர டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பூனோ எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த கலர் வந்து நம்மளுக்கு ரொம்ப டார்க்காக சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், மைல்டு எல்லோ கலர்லேயே வரும். அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த வெண்ணெயில் இருந்த மிச்ச மீதி தண்ணி எல்லாமே வந்து இந்த மாதிரி பால் மாதிரி ஒயிட் கலரில் மேலே பபிள்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம நல்லா கைகளால் கரண்டி எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே பொறன்னு பொரியிறது நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சமாக அந்த பால்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பாருங்கள் போயிடுச்சு. இப்போ நமக்கு அந்த நெய் நல்லா தெரிஞ்சு வர்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸ்மெல்லுமே இந்த மாதிரி டைமில் நல்லா வரும். ஆனால் ஃபுல்லாலாம் போகாதுங்க, ஓரளவுக்கு வந்து லைட்டாக அந்த நுரை எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நெய் கலர் சேஞ்ச் ஆகுது, ஸ்மெல் நல்லா வருதான்னு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து டார்க் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். அதோட வந்து ஒரு 2 கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 காம்பு தான் நான் எடுத்துருக்கேன் இலையோட. அது ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எடுத்து போட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் நீட்டு டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் நெய் வந்து வந்திருக்கு. நல்ல கலர், நல்ல ஸ்மெல்லு. அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்து ஒரு க்ளீன் கண்டெய்னரில் வந்து மாற்றி எடுத்துக்கிறேன். நீங்களே பாருங்கள் என்ன கலராக இருக்குன்ட்டுன்னு. சூப்பராக இவ்வளோ நல்லா ஒரு சுத்தம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து நெய் வந்திருக்குங்க. செமையாக இருக்குது. மிச்சம் மீதி கடாயில் இருந்துச்சு இல்லையா, அந்த நெய்யை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள், ராகி ஸ்வீட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த நெய்யோட இன்னொரு 1 ஸ்பூன் நெய் போட்டு இருந்த கீரை எல்லாமே அதில் உருவி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த கீரை வந்து நல்லா கிறிஸ்பியாக முறுன்னு வர அளவுக்கு கிண்டுங்க. கிண்டிகிட்டே இருக்கிறப்ப ஒரு 1/2 பவுல் வந்து நான் வந்து ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். நல்லா அந்த மாதிரி கீரை கிண்டி விடுங்க. உங்களுக்கு அந்த கீரையும் நெய்யும் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த மாதிரி டைமில் அந்த ராகி மாவு எடுத்து அந்த கீரைக்கு உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி பிடிக்கும், அந்த கட்டி எல்லாமே உடச்சி விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகி மாவு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வரும். சேஞ்ச் ஆகி வரப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. 1/2 கப் ராகி மாவு எடுத்ததுக்கு நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தான் வந்து வெல்லம் போட போகிறேன். எடுத்தது என்னமோ 1/2 கப்பு தான், ஆனால் போட்டுட்டு 1/4 கப்பு வெல்லம் தான் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். ஆனால் ஸ்மெல் வந்து அவ்வளோ அப்பிடைட்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. குழந்தைங்க 2 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம்.